Hi everyone, I'm your Amrita Miss. Today we are starting daily practice session of haloalkanes and haloids. So here we are actually discussing about the important questions. What kind of question you can expect from each and every chapters. Okay, in a small micro level we are actually discussing. So please follow the videos regularly in order to maximize your marks. Right? அப்போ இந்த சாப்டர்ல ஹாலோ ஆல்கேன்ஸ் ஹாலோ அரேஞ்சில் ஒவ்வொரு சப் டாபிக்ஸ்ல இருந்து எந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்கு அந்த கொஸ்டினை நம்ம எப்படி கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஈஸியா அதுல இருந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? அப்போ coming to the first slide, okay, that is the first topic. It is the classification. Classification ல இருந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம்? யூஸ்வலா 1 மார்க் கொஸ்டின் தான் இதுல கேட்கும். அது எப்படி கேட்கும்? சி பார்த்துக்கோ, ரெண்டு காம்பவுண்ட் கொடுத்துட்டு they will ask us to identify which one is an allylic compound, which is a vinylic, which is benzylic, which is arylic. அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். அது யூஸ்வலா ஒரு 1 மார்க் தான் கொஸ்டின் கேட்கும். கரெக்டா? அப்போ நமக்கு அதோட ஒரு சில பேசிக்ஸ் தெரியணும். அதை முடிச்சுட்டு நம்மள வந்து இதை எப்படி ஆன்சர் பண்றதுன்னு பார்க்கணும். சரியா? நவ் கமிங் டு அல்லீலிக் ஹாலைட்ஸ். இப்போ நமக்கே தெரியும் அல்லில ஒரு ஹாலைட்ஸ்னு ஃபர்ஸ்ட் நமக்கு ரெண்டு காம்பவுண்ட் கொடுத்தா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டேக் ஒன் காம்பவுண்ட் ஹியர். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி இங்கே சிஎல், இங்கே பக்கத்தில் CH2 இங்கே பக்கத்தில் கார்பன், இங்கே டபுள் பாண்ட். கரெக்டாக இது ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்கோம். இந்த காம்பவுண்டில் நான் ஃபர்ஸ்ட் என்ன ஐடென்டிஃபை பண்ணோம்? ஐ ஹாவ் டு ஐடென்டிஃபை த ஹாலோஜன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் இங்கே வந்து கார்பனா இருக்குல்ல, அதோட ஹைபிரிடைசேஷன் செக் பண்ணும். அந்த ஹைபிரிடைசேஷன் எப்படி கண்டுபிடிக்கும்? வெதர் இட் இஸ் லைக் sp3 sp2 or sp ஹைபிரிடைசேஷன் எப்படி கண்டுபிடிக்கும்? நீங்க ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு கார்பன் இன்னொரு கார்பன் கூட சிங்கிள் பாண்டா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது சுத்தி என்ன எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கு? இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். கரெக்டா? இதுக்கு பக்கத்துல இங்க ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். கிளியரா? அப்போ ஒரு கார்பனை சுத்தி சிங்கிள் பாண்டா இருந்தா இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் என்ன இருக்கும்? இட் இஸ் sp3 ஹைபிரிடைஸ்டு ஸ்டேட். கரெக்டா? இனி இந்த கேஸ்ல இங்க பாத்துக்கோ, இது வாட் இஸ் ஹைபிரிடைசேஷன் ஆஃப் திஸ் கார்பன்? இந்த கார்பன் இட் இஸ் sp3 ஹைபிரிடைஸ்டு ஸ்டேட். ஹவ்? பிகாஸ் இது சுத்தி இருக்கிற எல்லாம் என்னது சிங்கிள் பாண்டா இருக்கு. ஓகே, இனி ஒரு கார்பன் இன்னொரு கார்பன் கூட டபுள் பாண்டடா கனெக்டடா இருக்கு. அப்போ டபுள் பாண்டா இருக்கும்போது அதோட ஹைபிரிடைசேஷன் என்ன இருக்கும்? sp2. This is also what? This is also sp2 hybridized state ஆ இருக்கு. கிளியரா? அப்ப ரெண்டும் sp2 hybridized state ஆ வருது. இனி இங்க பாத்துக்கோ, இந்த கார்பனுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பனோட ஹைபிரிடைசேஷன் நீங்களே சொல்லுங்க என்ன இருக்கும்? It will be sp2 hybridized state. Why? Because அதுக்கு சைடுல என்ன இருக்கு? ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. டபுள் பாண்ட் எங்க இருந்தாலும் என்ன இருக்கும்? sp2 hybridized state ஆ இருக்கு. கரெக்டா? அப்போ ஒரு ஹாலோஜன் ஆட்டம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் sp3 ஆ இருக்கு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் என்ன இருக்கு? sp2 ஆ இருக்கு. அப்படின்னா அந்த காம்பவுண்ட்ஸோட பேர் என்னது? that will be allylic halides. புரியுதா? this is how you will identify the allylic halides. இனி சப்போஸ் இந்த ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்கு. ஓகே, ஒரு காம்பவுண்ட் இப்போ another காம்பவுண்ட் இங்கே Cl கொடுத்துருக்கு. this is actually CH2 attached இருக்கு, இங்கே டபுள் பாண்டா இருக்கு. இப்போ இந்த காம்பவுண்ட்ல என்ன டிஃபரன்ஸ் ஃபீல் ஆகுது? இதுல இருந்து என்ன டிஃபரன்ஸ் ஃபீல் ஆகுது? ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் எப்படி இருக்குது? Cl. ஃபர்ஸ்ட்ல இங்க CH2 இருந்தது, நெக்ஸ்ட் இங்க கார்பன், இதுக்கு பக்கத்துல தான் டபுள் பாண்ட் இருக்கு. கரெக்டா? இப்போ இந்த கார்பன் இந்த காம்பவுண்டோட டிஃபரன்ஸ் என்னது? ஒரு ஹாலோஜன் ஆட்டம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பனே என்ன இருக்கு? sp2 ஹைபிரிடைஸ்டா இருக்கு. கரெக்டா? இப்போ இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்னது? தட் இஸ் ஆக்சுவலி வினைலிக் ஹாலைட்ஸ். ஸோ ஒரு காம்பவுண்ட் கொடுத்தா நம்ம ஹாலோஜன் செக் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்குன்னா கார்பனோட ஹைபிரிடைசேஷனை செக் பண்ணணும். இஃப் இட் இஸ் sp3 then go to the next carbon, that is sp2. அப்படின்னா அல்லீலிக் கார்பன். டைரக்டா sp2ல அட்டாச் ஆன என்ன இருக்கும்? இது வினைலிக் ஹாலைட்ஸ். கிளியரா இருக்கா? சரி, இங்க எக்ஸாம்பிள் பாரு, இது ஒரு ஹாலோஜன் ஐட்டம், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் ஒரு sp2 ஹைபிரிடைஸ்டு ஸ்டேட்டானா that is vinylic halides. Okay, clear? Now next பார்த்துக்கோ, benzylic halides. What is benzylic halides? Benzylic halides சொன்னானது இங்க ஒரு ஹாலோஜன் ஆட்டம் இருக்கு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன். now tell me what is the hybridization? நீங்களே சொல்லு. இது sp3 ஆ இருக்கு. ஏன் sp3? because இது சுத்தி இருக்கிற எல்லாம் சிங்கிள் பாண்டா இருக்குல்ல. அது அப்புறமா ஒரு பென்சீன் ரிங்ல அட்டாச்ட் ஆனா we can say that it is a benzylic halides. Benzylic
ஹாலைட்ஸ். கிளியரா இருக்கா? இனி இதே மாதிரி இது டைரக்டா கனெக்ட் ஆக போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது பென்சீன் ரிங் இருக்கு. இந்த பென்சீன் ரிங்ல டைரக்டா நான் ஹாலோஜனை அட்டாச் பண்ண போறோம் அப்படின்னா அதோட பேர் என்னது? அரைல் ஹாலைட்ஸ். திஸ் இஸ் வாட்? அரைல் ஹாலைட்ஸ். ஸோ பென்சாலிக் சொன்னா டைரக்ட் அட்டாச் ஆகாது. என்ன ஆயிடும்? அது ஒரு கார்பன்ல அட்டாச்சா இருக்கு. அந்த கார்பன் என்ன இருக்குன்னா sp3 இருக்கணும். அது நெக்ஸ்ட் பென்சைன் ரிங்ல அட்டாச் ஆனா தட்ஸ் கால்ட் பென்சாலிக் ஹாலைட்ஸ். இப்போ கிளியரா இருக்குல்ல? இப்போ ஹாலோஜன் அது ஒரு sp3ல இருக்கு. அதுக்கு பக்கத்துல sp2 இருந்தா அல்லீலிக். இனி டைரக்டா அது ஒரு sp2ல கனெக்டடா இருந்தா that will be what? It is vinyl. இனி ஒரு ஹாலோஜன் அதுக்கு பக்கத்துல ஒரு sp3 கார்பன் அது ஒரு பென்சீன் ரிங்ல அட்டாச் ஆனா that is called benzylic halides. இனி ஒரு ஹாலோஜன் அது டைரக்டா ஒரு பென்சீன் ரிங்ல அட்டாச் ஆனா it is called aryl halides. கிளியரா? நமக்கு क्वेश्चनல செக் பண்ணலாமா? பார்க்கலாமா நமக்கு எப்படி ஆன்சர் பண்ண முடியுதான்னு? சரி, இங்க பாத்துக்கோ. first number 1, that is out of these two compounds which is an example of allylic halide. So allylic எடுத்துக்கோம். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஹாலோஜன் ஆட் எடுக்கணும். ஹாலோஜனுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பனோட ஹைபிரிடைசேஷன் இது என்னது? it is sp3 ஆகுது. yes correct. sp3 க்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் என்ன இருக்கு? it is sp2 இருக்கு. கரெக்ட்டா? அப்ப sp3 க்கு பக்கத்துல sp2 இருந்தா this is the answer for the question. But still இதை அனலைஸ் பண்ணிட்டு ஏன் இது இல்ல, ஏன் இது அல்லீலிக் இல்ல? why it is not allelic? because இங்கே ஹாலோஜனுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் sp2 இருக்கு. it is a vinylic actually. they asked allelic halides. அப்ப நம்ம என்ன ஆன்சர்? first answer. okay clear? now coming to the second one. நீங்களே சொல்லுங்க என்ன கேட்டிருக்கு? vinylic halides கேட்டிருக்கு. vinylic சொன்னா என்னது? டைரக்டா sp2 ல அட்டாச்டா இருக்கும். so here it is sp2. கரெக்ட்டா? அப்ப ஆன்சர் என்ன? this is the second compound is the answer. why it is not there? because இங்க கார்பன் sp3 இருக்கு. sp3 இருந்தா கண்டிப்பா அது என்ன இருக்கும்? அல்லீலிக்கா இருக்கும். அப்ப ஆன்சர் வந்து the second one will be the answer. now the third one, out of these two compounds what is an example of benzylic halides? benzylic halides ல நம்ம என்ன படிச்சிருக்கு? benzylic சொன்னா இங்க ஒரு பென்சீன் இருக்கு. சாரி, ஹாலோஜன் ஆட்டம். ஹாலோஜனுக்கு பக்கத்துல ஒரு sp2 இருக்கணும். சாரி, sp3 இருக்கணும். அதுக்கு பக்கத்துல ஒரு பென்சீன் ரிங் இருக்கணும். கரெக்ட்டா? அப்ப ஆன்சர் எது? ஃபர்ஸ்ட் ஒன். ஆனா இதுல இருக்குமே, இதுல பென்சீன் இருக்கு, கார்பன் இருக்கு, எல்லாம் இருக்கு. பட் why it is not considering benzylic halides? ஏன் இது பென்சீன் இல்ல? இங்க பாத்துக்கோ, இது ஹாலோஜன், இதுக்கு பக்கத்துல இருக்கிறது sp3. yes I agree. ஆனா அதுக்கு பக்கத்துல இன்னொரு sp3 வரும். அப்போ கண்டிப்பா இந்த ஆன்சர் இல்ல. ஏன்னா இந்த sp3 க்கு பக்கத்திலே என்ன இருக்கணும்? இந்த பென்சீன் ரிங் இருக்கணும். அப்பதான் அதுல நமக்கு என்ன கன்சிடர் பண்ண முடியும்? பென்சிலிக் ஹாலைட் தான் கன்சிடர் பண்ண முடியும். So this is the first type of question you can expect from the chapter, that is that under classification. Hope it is that clear.